அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் என் அன்பு பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நான் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் என்னுடைய குரல் அங்க ஒலிக்குதுன்னா அதற்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அதற்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். உங்களுடைய குரலா தான் நான் அங்க ஒலிக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்களோ என்கிட்ட அதை தான் நான் அங்க போய் சொல்றேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேகதாட்டு அணை, அந்த மேகதாட்டு அணை எங்கேயோ இருக்கு. தர்மபுரிக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குதா? மேகதாட்டு அணை எங்க இருக்கு? 60 கிலோமீட்டர். அதுக்கு பக்கம் நம்ம போக கூட போறது இல்லை. ஒகேனக்கலுக்கு போயிட்டு வந்தாலும் வேலை முடிஞ்சது. ஆனா யாரும் அந்த பக்கம் கூட போறது இல்லை. இன்னைக்கு நாங்க போயிட்டு வந்தோம் பிலிகுண்டு. அங்கதான் தண்ணி முதல்ல வருது. காவிரி தாய் அது வழியாதான் வராங்க. அவங்க எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்றாங்க, எவ்வளவு தண்ணி, மழை தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு அங்கதான் காஜ் ஸ்டேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த பெலிகுண்டு நாங்க போயிருந்தோம். குடும்பமாக சுற்றுலாலாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் யாரும் வரல. ஏன்னா அங்க தண்ணியே இல்ல. அவ்வளோ தண்ணி ஓடிக்கொண்டிருந்த இடத்துல இப்ப தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம இருக்குமோ ஏன் யாரும் சுற்றுலா வர போறாங்க? யாரும் வரப்போறதில்ல. அங்க யாருமே இல்ல. அப்படிதான் இருந்தது அந்த இடம். அவ்வளவு பரிதாபமாக இதுதான் காவிரி என்று காட்டுகிறார்கள். ஏதோ நடுவுல ஏதோ பச்சையா அழுக்கா கொஞ்சோண்டு தண்ணி பாச கூட இல்ல. பாசம் இருக்க தண்ணியே இல்லையா? அப்புறம் எங்க இருந்து மத்ததெல்லாம்? அப்படிதான் அங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு. தண்ணி இல்லாத இடத்துலதான் போய் காவிரிக்கு நடுவுல நின்னு பேட்டி கொடுத்து கொண்டு வருகிறோம். இப்படிதான் இருந்தது காவிரி. அங்கதான் மேகதாட்டு அங்க அணை கட்ட போறாங்க 4 கிலோமீட்டர் தூரத்துல. தருமபுரி மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லையா? கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு தான் வரப்போகுது. மேகதாட்டு அணை கட்டுனாங்கன்னா, நாளைக்கு மேகதாட்டு அணை கட்டுனாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட தர்மபுரி மாவட்டத்துக்கு குடிக்கிறது கூட இருக்காது. இன்றைக்கே நான் நன்றி சொல்ல போகிற இடத்துல எல்லாம் பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தான். முன்னாடியாவது தண்ணீர் கொஞ்சம் ஒரு குடம் அரை குடமாவது தலைக்கு வந்துட்டு இருந்தது. இப்ப அது கூட வரல. எல்லாரும் டேங்க கட்டுங்கன்னு கேக்குறாங்க. டேங்க கட்டிட்டு உள்ள தண்ணியை விட முடியலன்னா என்ன பண்ண முடியும்? வெறும் காலி டேங்க் தான் இருக்கும். டேங்க கட்டினா கூட உள்ள தண்ணி வரணும்ல. தண்ணி இல்ல. அந்த தண்ணி எங்க இருந்து வருது? காவிரி ஆத்துல இருந்து வருது. அது நம்மளுடைய தண்ணி. நீங்க அணையே இல்லன்னா என்ன வரும்? மெல்லமா கொடகுல இருந்து இறங்கி அது மேட்டூர் கிட்ட வரும். அப்புறம் தர்மபுரி வரும், கிருஷ்ணகிரி வரும். நம்ம ஊருக்குலாம் வந்திருக்கோம். நீங்க அணைய கட்டி கர்நாடகால 4 அணை 5 அணை கட்டி எல்லா தண்ணியும் அங்கேயே நிறுத்திக்கிட்டாங்க. நீங்க சாதாரணமா விட்டுருந்தாலே காவிரி தண்ணி நம்ம ஊருக்கு வந்திருக்கும். நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து அங்க ஆறு குளத்துல தான் அதை எடுத்துன்னு போயிருப்போம். ஆனா எல்லாவற்றையும் அங்கேயே தடுத்து விட்டார்கள். நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அவங்க மனசு இறங்கி என்னைக்காவது அவங்க வெள்ள நீர் இருக்குல்ல, வெள்ளம், அதாவது அதிகப்படியான நீர் அவங்க அணையில கொள்ளளவு அதிகப்படியா ஆயிடுச்சு. இதுக்கு மேல அணையில அந்த நீரை தேக்கி வச்சா அணை உடைஞ்சிடும் அப்படின்னாதான் அந்த தண்ணியை நமக்கு கொடுப்பாங்க. மாசம் ஒரு அட்டவணை போட்டு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. மாசம் 24 டிஎம்சி, 28 டிஎம்சி, 32 டிஎம்சி அளவு இருக்கிறது. ஆனா அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அந்த ஷெட்யூல்ல பாக்கதே இல்ல. ஒரு வருஷம் கூட அந்த மாதிரி தண்ணிய நமக்கு காவிரி நீர் வரவே இல்லை. இப்போது இந்த மேகதாட்டு அணை கட்டிட்டா 185 டிஎம்சி அவங்களே புடிச்சு வச்சுக்குவாங்க. நமக்கு ஒரு 10 டிஎம்சி, 20 டிஎம்சி, 50 டிஎம்சி இப்ப கொடுக்கற எந்த டிஎம்சி தண்ணியும் வராது. 177 டிஎம்சி 25 டிஎம்சி தண்ணி நமக்கு தரணும். அந்த தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடும்? தர்மபுரி மாவட்டத்துல ஒரு சொட்டு தண்ணி குடிக்க இருக்காது. இதை விட அதிகமான ஒரு குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டு விடும். கிராமத்துல விவசாயிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை. நம்ம நினைச்சுட்டோம் இது விவசாய பிரச்சனை, பச்சை துண்டு போட்டிருக்கனால இது வெறும் விவசாயிகள் பிரச்சனைன்னு எல்லாம் நம்பிடாதீங்க. இது முழு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. மொத்த தமிழ்நாட்டுக்கும் தண்ணி இல்லாம போயிடும்.
அதனால பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதை மறக்கவே கூடாது. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும், கை கோர்க்கணும், ஒன்னா வரணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை எப்படி அழிப்பாங்க? துப்பாக்கி குண்டு வச்சோ கத்தி வச்சோ கொண்டுட்டா அந்த கூட்டம் போர்ல இறந்துரும் இல்லையா? ஒரு போர் வந்தா ஒரு கும்பல், ஒரு நாடு இருக்கு, இன்னொரு நாடு இருக்கு, அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த போர் மூலமாக அந்த நாட்டை அழித்து விடலாம். அடுத்தது கெமிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் வார்ஃபேர்னா இந்த அதாவது அணுகுண்டு மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு அந்த ஊரை அழித்து விடலாம். மூன்றாவது என்ன தெரியுமா? பசி பட்டினி போட்டு அந்த கூட்டம் அந்த மக்களை அழித்து விடலாம். பசியாலும் பஞ்சத்தாலும் பட்டினி போட்டாலே அந்த ஊரே செத்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கான ஒரு திட்டம் தான் இந்த மேகதாட்டு அணை கட்டுகின்ற திட்டம். ஏன் தெரியுங்களா? மேகதாட்டு அணை கட்டிவிட்டால் நமக்கு விவசாயத்துக்கும் தண்ணி இருக்காது, குடிப்பதற்கும் தண்ணி இருக்காது. விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? டெல்டா மாவட்டம் மட்டும் தான் பாதிக்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? வெறும் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அப்புறம் கடலூர், இது மாதிரி இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தப்பு. அங்கதான் விவசாயம் இருக்கிறது, அங்கதான் நெல் விளைகிறது, அங்கதான் அதிகமாக நம்ம சாப்பிடுற சாப்பாடு மொத்தமும் டெல்டா பகுதியில இருந்து வருது. அப்ப அந்த டெல்டா பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த சாப்பாடு இல்லைன்னா எப்படி போய் சாப்பிடுவோம்? அப்ப அம்மாக்களை உங்களெல்லாம் கேட்கிறேன், பெண்கள் உங்களெல்லாம் கேட்கிறேன், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு போடுவோம்? என்ன சாப்பாடு? பசின்னு வந்தா என்ன கொடுக்க முடியும்? அரிசி பருப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதே போலதான் தண்ணி, குடிக்கிறதுக்கே தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சென்னை கூட காவிரி தண்ணீரை நம்பிதான் இருக்கிறது. நான் சொன்ன இந்த மாவட்டங்கள் மட்டுமல்ல, தருமபுரி, சேலமும் காவிரி தண்ணீரை நம்பிதான் இருக்கிறது. ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல என்ன தண்ணி வருது? அம்மா காவிரி தண்ணி கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்றீங்க. எது? அந்த காவிரி தண்ணி வரணும்னா இந்த மேகதாட்டு அணை கட்டப்படக்கூடாது. அதே போல காவிரி உபரிநீர் திட்டத்துக்கு தான் இவ்வளவு பெரிய போராட்டம். எத்தனை அமைச்சர்களை போய் பார்த்தாச்சு, எத்தனை முதலமைச்சர்களை போய் பார்த்தாச்சு. எதுக்கு? காவிரி உபரிநீர் திட்டத்தை தர்மபுரிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கோரிக்கைகள் எல்லாம் வைத்து விட்டோம். இன்றைக்கு காவிரி உபரிநீர் திட்டம் வர வேண்டும்னா முதல்ல காவிரி வரணும். அப்ப மேகதாட்டு கட்டிட்டு அந்த தண்ணி எங்க இருந்து வரும்? வரவே வராது. அது இது தர்மபுரி மாவட்ட பிரச்சனை மட்டுமல்ல, சேலம் மாவட்ட பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை. குடிக்கவே தண்ணீர், சென்னையில கூட தண்ணீர் பற்றாக்குறை மிக அதிகமாக தலை விரித்து ஆடும். அதனால இது எல்லா மக்களும் ஒன்று சேர வேண்டும். இது உங்க பிரச்சனை, என் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தாதான். யாருக்கோ நடக்குது, அவங்க யாரோ போராட்டம் பண்ணிட்டு போவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணுவாங்க, விவசாய சங்கங்கள் போராட்டம் செய்வார்கள், யார் யாரோ சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுவார்கள். அதனால நமக்கு என்ன வந்ததுன்னு யாரும் சும்மா இருந்துட முடியாது. ஏன்னா இது அனைவருக்குமான பிரச்சனை. அதை விட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த 12,500 ஏக்கர்ல தான் தண்ணிய ஸ்டோர் பண்ண போறாங்க. இவ்வளவு தண்ணி, 60 TMC தண்ணி எங்க தேக்கி வைக்க முடியும்? 70 TMC தண்ணிய கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் நிலப்பரப்புல தேக்கி வைக்க போறாங்க. அந்த 12,500 ஏக்கர் நிலப்பரப்புல என்ன இருக்கு? காடுகள் இருக்கிறது. அந்த காட்டுல யார் இருக்காங்க? புலி இருக்கிறது, கரடி இருக்கிறது, யானைகள் இருக்கிறது. இந்த யானை புலிலாம் என்ன பண்ணுங்களா? ஒரு ஊரா போகுமா. அதாவது புலி யானை வழித்தடம் இருக்கு. யானையோட எலிபென்ட் காரிடர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் அதுக்கு சுத்தி வருங்க. நீங்க இந்த தண்ணிக்குள்ள இந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டால் அந்த காவேரி ஓடுது இல்லையா? அந்த காவேரி ஓடுறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற காடுகள் அனைத்தும் தண்ணீர்ல மூழ்கி விடும். அதுல 3 சரணாலயங்கள் இருக்கிறது. காவேரி வனவிலங்குகள் சரணாலயம், மாதேஸ்வரன் மலை சரணாலயம், அதே போல நீலகிரி ரங்கநாத சுவாமி கோவில், புலிகள் காப்பகம்னு இத்தனை சரணாலயங்கள் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் தண்ணீர்ல மூழ்கி இறந்து விடும். மரங்கள் 300 வருடம் பழமையான மரங்கள், 12,500 ஏக்கர்ல அவ்வளோ மரங்கள் இருக்கு. அவையும் தண்ணீரில் மூழ்கிவிடும். அப்புறம் எங்க இருந்து மழை வரும்? மரம் இல்லைன்னா மழை வருமா? வராது. அப்ப அந்த காவிரி நீர் அந்த பகுதியே பாலைவனமாகிடும். நமக்கு அதுக்கு மேல தமிழ்நாடு, அதற்கு மேல பெரிய பாலைவனமாகிடும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இது என்னன்னா,
இது நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழ் இனத்துக்கான ஒரு படுகொலை. தமிழர்களை பட்டினி போட்டு தண்ணீருக்காக அவர்களை அல்லாட வைத்து அவர்களை கொல்வதற்கான ஒரு விஷயம் தான் மேகதாட்டு அணை கட்டுவது என்பது. அதே போல ஈகோசைடுன்னு சொல்றது, சுற்றுச்சூழலையே படுகொலை செய்வது. தமிழின படுகொலை மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் படுகொலையை செய்வதுதான் இந்த மேகதாட்டு அணை கட்டும் விவகாரம். இதை கண்டிப்பாக நாம் அனுமதிக்க கூடாது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கரம் கோர்ப்போம். மருத்துவர் அன்புமணி அவர்களுடன் சேர்ந்து கரம் கோர்ப்போம், காவிரியை காப்போம், மேகதாட்டு அணையை கட்டாமல் தடுத்து விடுவோம். கர்நாடகாவுக்கு வேணா அது வெறும் எலெக்ஷன், தேர்தல் வியூகம் இல்ல, அது வெறும் அரசியலாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடுக்கு அப்படி இல்ல. அது நம்முடைய சர்வைவல், நம்ம உயிர் வாழறதுக்கு வேண்டிய அத்தனை விஷயம் அந்த காவிரி தாயில தான் இருக்குது. அது நமக்கு வர வேண்டிய தண்ணி, அதை நாம வாங்கிக்கணும். அவங்க அணை கட்ட விடக்கூடாது. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. இது யாரோடைய பிரச்சனையோ, அரசியல்வாதிகள் பிரச்சனையோ, விவசாயிகள் பிரச்சனையோ மட்டுமல்ல, இது அனைவருக்குமான பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கான பிரச்சனை என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் காவிரி காப்போம், கரம் கோர்ப்போம், மேகதாட்டு அணை வராமல் தடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம்.